காலத்தை வென்ற கதைகள் மீண்டும் உங்களுக்காக உங்கள் ஸ்டோரிஸ் வித் செல்வி சேனலில் உங்களுடன் தாமரை செல்வி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கதை மலைக்கள்ளன். வாருங்கள் கதையை தொடரலாம். இதுவரை வீரராஜன் கிட்ட இருந்து கடத்தப்பட்ட பூங்கோதை இன்னொரு கும்பலால கடத்தப்படுறாங்க. அந்த கும்பலோட தலைவன் கிட்ட அவரை யாருன்னு கேக்குறாங்க பூங்கோதை. இனி நீங்க யாருன்னு கேட்டதுக்கு பதில் சொல்லாம பூங்கோதைய மருந்து குடிக்க வற்புறுத்துறார் அந்த பெரியவர். எனக்கு மயக்கமே இல்லைங்க, நான் மயங்கின மாதிரி தான் நடிச்சேன்னு பூங்கோதை சொல்ல அதை கேட்ட தாத்தாவுக்கு பயங்கர சந்தோஷம். கெட்டிக்காரிதான், சரி மருந்து வேண்டாம், கொஞ்சம் தண்ணியாவது சாப்பிடேன்னு அவர் சொல்ல அதுக்கு பூங்கோதை எனக்கு ஒன்னும் வேண்டாம், நீங்க யாரு, இப்ப என்ன செய்ய போறீங்கன்னு கொஞ்சம் கலக்கத்தோடையும் கவலையோடையும் கேக்குறாங்க பூங்கோதை. அவங்களோட கலக்கத்தோட காரணம் தாத்தாவுக்கு நல்லாவே புரியுது. பூங்கோதை கிட்ட ஆறுதலா, பூங்கோதை ஏமா பயப்படுற, என்னால உனக்கு எந்தவித கெடுதலும் வராது, நான் உனக்கு உதவி செய்யறதுக்காகத்தாமா வந்திருக்கேன்னு சொல்றார் அந்த பெரியவர். அதை கேட்ட பூங்கோதைக்கு கொஞ்சம் நிம்மதி வருது. அப்படிங்களா ஐயா, நீங்க எனக்கு உதவி செய்யறது உண்மைனா என்ன உடனடியா என்னோட வீட்டுல கொண்டு போய் விட்டுடுங்கன்னு சொல்றாங்க பூங்கோதை. அதுக்கு அந்த பெரியவர் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு, வயசுல பெரியவன், நான் சொல்றத கேளுமா, காத்தவராயனும் அவனோட ஆட்களும் நம்மள தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப உன்னை கூட்டிட்டு போறது ஆபத்தை விலைக்கு வாங்குற மாதிரி ஆயிடும். அதனால இன்னைக்கு ராத்திரி நம்ம பொழுத இங்க போக்கிட்டு விடிஞ்சதும் உன்னை துணையோட நானே உன்னை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் பக்கத்துல இருந்த மண்டபத்துல தங்கலான்னு அந்த மண்டபத்துக்கு வழிகாட்டி பூங்கோதையை கூட்டிட்டு போறார் அந்த பெரியவர். இந்த நேரத்துல பூங்கோதையால என்ன செய்ய முடியும்? பேசுறத வச்சு பார்த்தா இந்த பெரியவர் நல்லவரா தெரியறதால கொஞ்சம் தயக்கத்தோட அந்த மண்டபத்துல தங்குறாங்க பூங்கோதை. மண்டபத்துக்குள்ள பூங்கோதை தங்க அந்த மண்டபத்துக்கு வெளியே காவலா அந்த பெரியவர் படுத்துக்கிறார். இந்த நிலையில யாருக்கு தான் தூக்கம் வரும்? ராத்திரி முழுசும் தூங்காமலே விடியறதுக்காக காத்திருக்கிறாங்க பூங்கோதை. சூரியன் தலையை வெளியே காட்டின அடுத்த செகண்ட் பெரியவரை தட்டி எழுப்புறாங்க பூங்கோதை. ஒரு கணம் பதறி எந்திரிக்கிறார் பெரியவர். அவர் அப்படி எந்திரிச்சதுல பூங்கோதையே ஒரு கணம் பயந்துடுறாங்க. அவங்களோட பயத்தை பார்த்த பெரியவருக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிடுது. ஒன்னும் நினைச்சுக்காதம்மா, என்னை யாராவது தூக்கத்துல இருந்து எழுப்பினா நான் இப்படித்தான் பதறி அடிச்சுக்கிட்டு எந்திரிப்பேன்னு காரணம் சொல்றார் பெரியவர். பூங்கோதைக்கு இப்ப அதுவா பிரச்சனை? அதனால அந்த பெரியவர் கிட்ட அது போகட்டும் ஐயா, பொழுது விடிஞ்சிருச்சு, என்னை எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்கன்னு பூங்கோதை கெஞ்சுறாங்க. அதுக்கு அந்த பெரியவர், அது முடியாதுமா, இன்னைக்கு நீ வீட்டுக்கு போறது ரொம்ப பெரிய ஆபத்துன்னு சொல்றார் அவர். அதை கேட்ட பூங்கோதைக்கு அழுகையே வந்துடுது. ஆனாலும் அதை காட்டிக்காம, போகலைனாதான் ஆபத்து வரும், அப்பாவும் அத்தையும் என்னை காணாம எப்படி தவிக்கிறாங்களோன்னு அழுகுரல்ல சொல்றாங்க பூங்கோதை. அதுக்கு அந்த பெரியவர், அதுக்காக வலையில இருந்து தப்பி கண்ணில சிக்கிறதான்னு சொல்ல, அதைத்தான் நானும் சொல்றேன், உடனே என்னை எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்கன்னு பூங்கோதை கொஞ்சம் கோவமா சொல்றாங்க. அதை கேட்டதும் தான் அந்த பெரியவருக்கு பூங்கோதை தன்னை இன்னும் நம்பலைன்னு புரியுது. ஓ, என்னையே நீ நம்பலையான்னு அவர் கேட்டுட்டு, சரிதாமா, இது நல்லதுக்கு காலம் இல்ல பாருன்னு அவர் சலிச்சுக்கிறார். அதை கேட்ட பூங்கோதைக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிடுது. என்ன இருந்தாலும் அந்த காத்தவராயன் கிட்ட இருந்து இந்த தாத்தா தானே அவங்களை காப்பாத்தினார், அதனால கொஞ்சம் சமாதானமா, அதுக்கு இல்லங்க, எனக்கு என்னமோ பயமா இருக்குன்னு தன்னோட நிலைமையை சொல்றாங்க பூங்கோதை. என்னோட வர உனக்கு பயமா இருக்கு, உன்னை வீட்டுக்கு அனுப்புறதுனா எனக்கு பயமா இருக்கு. நைட் ஃபுல்லா தேடிட்டு இந்த காத்தவராயனோட ஆட்கள் போயிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த பசங்க இன்னமும் போகாம இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த தடவை நீ அவங்க கையில சிக்கினா அப்புறம் தப்புறது ரொம்ப கஷ்டம். நான் வயசுல பெரியவன், சொல்றத கேளுமான்னு நிலைமையை எடுத்து சொல்றார் அந்த பெரியவர். அப்படின்னா நான் இப்ப வீட்டுக்கு போறதுக்கு வழி இல்லைன்னு சொல்றீங்களான்னு பூங்கோதை கேட்க, வழி இல்லாம என்னம்மா, சமயம் பார்த்து நானே உன்னோட வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கிறேன், அது வரைக்கும் என்னோட வீட்டுல இரு அப்படின்னு சொல்றார் அவர். அதை கேட்டு அதிர்ச்சியோட, உங்க வீடா, அது எங்க இருக்குன்னு பூங்கோதை கேட்க, மலைக்கு அந்த பக்கமா கைய காட்டி அந்த பக்கம்னு சொல்லி அவங்கள அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறார் பெரியவர். வேற வழி இல்லாம பூங்கோதையும் அவர் பின்னால போறாங்க. தாத்தா சொன்னது மாதிரியே காத்தவராயனும் அவனோட ஆட்களும் பூங்கோதையை தேடிக்கிட்டு அந்த பக்கமா வர்றாங்க. பூங்கோதையும் அந்த பெரியவரும் அந்த வழியில வர்றத பார்த்ததும் சமயம் பார்த்து அவங்கள தாக்கலான்னு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நிக்கிறார் காத்தவராயன். பெரிய இடத்து பொண்ணு இல்லையா பூங்கோதை, அவங்களுக்கு இப்படி கல்லுலையும் முள்ளுலையும் நடக்கிறது பழக்கம் இல்லாத ஒண்ணு. அதனால காலில முள்ளு குத்த வழியில அந்த இடத்துலயே உட்கார்ந்துடுறாங்க பூங்கோதை. அவங்க பின்னாடி தங்கிட்டதை கவனிக்காம பெரியவர் முன்னால போக, அப்ப மறைஞ்சு இருந்த காத்தவராயனும் அவனோட ஆட்களும் அவர் பின்னாடி வர புது காலடி சத்தம் கேட்டதும் திரும்பி பார்க்கிறார் பெரியவர். அவர் திரும்பினதும் அவர் தாக்க ஆரம்பிக்கிறாங்க காத்தவராயனும் காத்தவராயனோட ஆட்களும். ஆனா சமயத்துல அவர் லாவகமா தப்பிச்சிடுறார். அடுத்த செகண்ட்லயே தன்னை சுதாரிச்சுக்கிட்டு அவங்களோட சண்டை போடுறார் தாத்தா. காலில முள்ளை எடுத்துட்டு பாக்குற பூங்கோதைக்கு காத்தவராயன் தன்னை இன்னமும் தேடிக்கிட்டு இருக்கான்னு தாத்தா சொன்னது பொய் இல்லைன்னு விளங்குது.
அதனால அவசரமா சில பாறைகளுக்கு பின்னால மறைஞ்சு ஒளிஞ்சுக்கிறாங்க பூங்கோதை. வயசானாலும் தாத்தா கம்ப சுத்தி அந்த 2 பேரோடையும் பயங்கரமா சண்டை போடுறார். சண்டையில காத்தவராயனோட ஆள் அடிபட்டு கீழே விழுந்துடுறார். ஒரு கட்டத்துல காத்தவராயன் அடி தாங்க முடியாம தலை தெறிக்க ஓடிடுறார். விழுந்து கிடக்கிறவன் உயிரோட தானே இருக்கான்னு செக் பண்ணிட்டு பூங்கோதையை கூப்பிட்டபடி அவங்கள தேடி போறார் பெரியவர். அவரை பார்த்ததும் மறைவுல இருந்த பூங்கோதை எந்திரிக்க அதை பார்த்து சிரிச்சிட்டு அவங்கள மேல ஏறி வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணி தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறார் பெரியவர். இதுக்கப்புறம் கதை எப்படி போகும் தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.